ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் யாரையெல்லாம் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு? முக்கியமா அர்ஜுன் தேஷ்வால் ரீட்டைன் ஆவாரா இல்ல வெளியே வருவாரா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அண்ட் அது இல்லாம ஜேபிபி புதுசா வந்திருக்கிற கோச் நம்ம நரேந்தர் ரேது என்ன பிளான் வச்சிருக்காரு, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் ஒரு அனலைசிஸ் தான் இந்த வீடியோல வரப்போகுது. ஸோ இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். Hello every friends, one minute please. So friends, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இதுக்கப்புறம் எந்த ஒரு கோச்சும் சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கோச்சே பிகேஎல் சீசன் 12க்காக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அது நரேந்தர் ரேது. ஸோ நரேந்தர் ரேது பட்னா பைரட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும்போதே நான் சொல்லியிருந்தேன், அதாவது இவர் புது டீம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, அங்க போறதுக்கு தான் இங்க இருந்து வெளியே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இவரை சைன் பண்ணி அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இவர் தான் நியூ ஹெட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்தர் ரேது உள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஸ்கவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு யங்ஸ்டர்ஸை. ஸோ பட்னா பைரட்ஸ்லயும் அதை தான் பண்ணாரு. ஸோ இப்போவும் தேடிட்டு இருக்காரு. அயன் மாதிரி ஒரு ரைடரை கண்டுபிடிச்சி கூட்டு வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு சில யங்ஸ்டர்ஸையும் அவர் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிட்டன்ஷன் அப்படின்னு உள்ள பார்க்கும்போது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல NIP கேட்டகரியின் கீழ் பிகேஎல் சீசன் 11 சைன் பண்ணி எடுக்கப்பட்ட நிதின் குமார், சோம்பீர், ரவுனக் சௌத்ரி அண்ட் ரித்திக் சர்மா இந்த 4 பேர் அப்படியே ரீட்டைன் ஆயிடுவாங்க NIP கேட்டகரியின் கீழ். ஸோ இந்த 4 பேரும் பெருசா பிகேஎல் சீசன் 11 பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலதான், பட் இருந்தாலும் 4 பேருக்கும் அந்த NIP கேட்டகரியின் கீழ் ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டன்ஷன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இவங்க இது இல்லாம ஸ்டார் பிளேயர்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா யாரை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃபெண்டர்ஸ் இவங்க காலங்காலமா ரீட்டைன் பண்றவங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்க கண்டுபிடிச்ச டிஃபெண்டர்ஸும் கூட. ரேசா மிர்பகேரி ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் ரீட்டைன் ஆகிற ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல ரேசா மிர்பகேரியும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஸோ அவரோட கவர் பொசிஷன் லெஃப்ட் கவர் சூப்பராகவே பார்த்துப்பாரு. ஸோ அதனால ரேசா மிர்பகேரி வந்து இவங்களோட முதன்மை சாய்ஸ்ல இருப்பாரு. கண்டிப்பா அவரை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த டைம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. ஸோ ரேசா மிர்பகேரி ஒரு சாய்ஸ். அண்ட் அது இல்லாம அன்குஷ் ராத்தியை அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட லெஃப்ட் கார்னர் அன்குஷ் ராத்தி ஆரஞ்சு பேண்ட் வின் பண்ணிருக்காரு, டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு, ஒரு யங்ஸ்டரா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சீசன் பை சீசன் கொடுத்திருக்காரு. ஸோ அன்குஷ் ராத்தியும் ரீட்டைன் பண்ணப்படலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் நரேந்தர் ரேது அவர் வேற தாட் வச்சிருந்தா அது நம்ம கையில கிடையாது. இது இல்லாம நம்ம தமிழகத்தை சேர்ந்த கே தரணிதரன். ஸோ கே தரணிதரனும் ஒரு நல்ல டேலண்ட் தான் அண்ட் யங்ஸ்டர், நரேந்தர் ரேதுவுக்கு பிடிச்ச டைப் ஆஃப் பிளேயர். ஸோ கே தரணிதரன் நல்லா டாலாவும் இருப்பாரு, நல்லா வேகமாகவும் இருப்பாரு. கண்டிப்பா கே தரணிதரனும் ஒரு சாய்ஸ் தான் அவங்களோட ரிட்டன்ஷனுக்கு. அண்ட் இது இல்லாம சுர்ஜித்தை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுர்ஜித்தை ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்ல. நரேந்தர் ரேதுக்கு இந்த டைப் ஆஃப் பிளேயர்ஸ் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு அண்ட் அவருக்கு அவசரப்பட்டாவும் ஆகாது. ஸோ அதனால சுர்ஜித் சிங் மேக்சிமம் ரிலீஸ் பண்ணப்படுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் ஜாதவ் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ரைடர், பட் இப்போ பெருசா ஃபார்ம் கிடையாது. ஸோ ஸ்ரீகாந்த் ஜாதவ் ரிலீஸ் பண்ணப்படுவார். அது இல்லாம விகாஷ் கண்டோலாக்கெல்லாம் காலம் முடிஞ்சிருச்சு, பட் இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல. விகாஷ் கண்டோலாவையும் கண்டிப்பா நரேந்தர் ரேது ரீட்டைன் பண்ண மாட்டாரு. ஸோ விகாஷ் கண்டோலாவையும் ரிலீஸ் பண்ணிடுவாரு. அண்ட் இது இல்லாம அர்பித் சரோகா, லக்கி சர்மா இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ், நீரஜ் நர்வால் இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க யாரையுமே நரேந்தர் ரேது வச்சுக்க போறது கிடையாது. மேபி அபிஜித் மாலிக் அப்படிங்கிற அந்த யங்ஸ்டர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா ஓகே. ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட லீடிங் ரைடரான அர்ஜுன் தேஷ்வால் இல்லாத சமயத்துல கொடுத்திருக்காரு. ஸோ அதனால அபிஜித் மாலிக் மேபி ரீட்டைன் பண்ணப்படலாம். மற்றபடி பெருசா எந்த ஒரு பிளேயரையும் இவங்க தெரிஞ்ச பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண போறது கிடையாது. இந்த சீசன் மேக்சிமம் நரேந்தர் ரேது கலைச்சிட்டு புது டீமை அப்பாயின்ட் பண்ண தான் நினைப்பாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரியான டீம்ஸை நம்பக்கூடியவர், அதாவது அவருக்கு அவரோட டீம் இருக்கணும் அப்படிங்கும் போது ஸோ அதை எதிர்பார்ப்பாரு. லெட்ஸ் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த விஷயம். ஸோ அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணப்படுவார் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அர்ஜுன் தேஷ்வால் வந்து டீம் விருப்பப்பட்டாலும் இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் விருப்பப்பட்டாலும் இருக்கலாம், பட் கோச் விருப்பப்பட மாட்டாரு. ஏன் அர்ஜுன் தேஷ்வாலே விருப்பப்பட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அர்ஜுன் தேஷ்வால் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அவர் தமிழ் தலைவாஸ் வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பிகாஸ் சஞ்சீவ் பலியானோட ஃபேவரட் பெட் வந்து நம்மளோட அர்ஜுன் தேஷ்வால் அவர் தான். ஸோ அதனால மேக்சிமம் அர்ஜுன் தேஷ்வால் வெளியே வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. மேபி மேனேஜ்மெண்ட் பேசி உள்ள நிற்க வைக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அர்ஜுன் தேஷ்வால் ரிலீஸ்ட் அப்டேட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.